இந்த ஹெச்எம்பிவி வைரஸ்னா என்ன சார்? அதோட தாக்கம் எப்படி சார்? ஒருவேளை இந்த ஹெச்எம்பிவி வைரஸ் வந்து ரொம்ப தீவிரமாக ஆச்சுன்னா நம்ம நாட்டில் வந்து இன்னொரு லாக்டவுன்றதை பார்க்க முடியும். இந்தியாவில் ஃபர்ஸ்ட் கேஸாக பெங்களூர் ஹாஸ்பிட்டல் ஒரு 8 month பேபிக்கு வர ஃபைன் பண்ணியிருக்காங்க. அந்த கொரோனா டைம் அப்போ அந்த 2வது வேவ்ல எத்தனை பேர் கொத்தா இருந்தாங்க நம்ம பார்த்தோம். கோவேக்சினாக இருக்கட்டும், கோவிஷீல்டாக இருக்கட்டும், அந்த வேக்சின்லாம் வந்து இந்த ஹெச்எம்பிவி வைரஸை வந்து தடுக்குமா சார்? இல்லை சார், அது வந்து பார்த்தீங்கன்னா ஏன் பொதுவாக சைனாவில் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வைரஸ்லாம் உருவாகுது? என்ன காரணம்? ஒரு பொருளாதாரமோ இல்லைனா வந்து குண்டடிச்சு தான் ஒரு நாடை வந்து போர் தொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த ஊரில் வந்துட்டு நம்ம என்ன சொல்கிறது, சும்மா ஜாதி மதம் பேசலாமே தவிர, ஆனால் எவன் மூச்சு விட்டாலும் அப்புறம் எல்லாரும் மாஸ்க் போட்டுக்கணும் டாக்டர் ஈஸியாக சொல்லிடலாம், ஓகேங்களா? ஆனால் அந்த மாஸ்க்கை மெயின்டைன் பண்ணுறது அது ஒரு தொல்லையாக இருக்குது. ஒரு பாட்டிலாம் ஒரு மாஸ்க் ரிம் சோப்பு வச்சு தேய்ச்சிட்டு ஒரு 100 நாள் போட்டுருக்கு. அந்த மாதிரி இதுலேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு நம்ம என்ன சார் பண்ணாங்க? ரொம்ப கஷ்டம் சார். ஏன்னா வந்து ரிஃப்ளெக்ட் நேயர் வணக்கம். இன்று நம்மோட டாக்டர் சபரி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். சைனாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எம்பிவின்னு ஒரு வைரஸ் வந்து ரொம்ப தீவிரமாக பரவிட்டு இருக்கு. அதுவும் நம்ம இந்தியாவில் ஃபர்ஸ்ட் கேஸாக பெங்களூர் ஹாஸ்பிட்டல் ஒரு 8 month பேபிக்கு வர ஃபைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஹெச்எம்பி வைரஸ்னால் என்ன சார்? அதோட தாக்கம் எப்படி சார் இருக்கும்? இல்லை, ஃபஸ்ட்டு வந்துட்டு இது வந்து புதுசு கிடையாது. முதல்ல வந்து என்ன மக்களை எடுத்தோன்னே வந்து அச்சப்படுத்த வேண்டிய அவசியம் நம்மளுக்கு இல்லை. ஹெச்எம்பிவி வந்து பார்த்தீங்கன்னா சைனா ப்ளஸ் இந்த கோவிட் இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாரும் கொஞ்சம் பயந்து தான் இருக்காங்க. அதனால் திருப்பி இந்த மாதிரி ஐயோ சைனாவில் திருப்பி ஒன்று ஆரம்பிக்குதானே நம்ம எல்லாரும் பயந்துருவோம். பட் ஆனால் ஹெச்எம்பிவி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஹியூமன் மெட்டானியூமோ வைரஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இது வந்து ஒரு வைரஸ், ஓகேங்களா? வைரஸில் வந்து நுரையீரல் தொற்று காஸ் பண்ணுற வைரஸ்கள் பல குடும்பங்கள் இருக்குது. கொரோனா ஒரு குடும்பம் இருக்குது, இன்ஃப்ளூயன்ஸான்னு சொல்லக்கூடிய பன்னிக்காய்ச்சல் ஒரு குடும்பம் இருக்குது. அந்த மாதிரி ஹியூமன் மெட்டானிமோ வைரஸும் வந்துட்டு ஒன் ஆஃப் த குடும்பம் அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஒன்று, இப்போ சைனாவில் வந்து இந்த ஹியூமன் மெட்டானிமோ வைரஸ் ஹெச்எம்பிவி வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு கேசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, கன்சிடரபிள் அமௌண்ட்டில் அதிகமாகுது அப்படின்னும் போது அவங்க வந்து ஒரு அலர்ட் கன்சர்ன் கொடுக்குறாங்க, எங்கள் ஊரில் அதிகமாகுது அப்படின்னும் போது. அப்படின்னு இருக்கும்போது அதுக்கு நெய்பரிங் கண்ட்ரிஸாக இருக்கக்கூடிய வந்துட்டு நம்ம இந்தியாவாக இருக்கட்டும், பங்களாதேஷாக இருக்கட்டும், பாகிஸ்தானாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஏரியாஸ்லேயும் வந்துட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு மாதிரி நம்மளுக்கும் வந்துட்டு ஒரு கேர் பரஸ் ஒரு இது வந்து நம்மளுக்கு இருக்கு. இப்ப பிரச்சனை என்னன்னா, இப்ப அங்க உற்பத்தியான ஹெச்எம்பிவி வைரஸ் வந்துட்டு என்ன டைப் ஆஃப் கன்சர்னு, இப்போ WHO வந்து அது ஒரு வேரியன்ட் ஆஃப் கன்சர்னா வேரியன்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்டா அறிவிக்கிறாங்கன்றது தான் இப்ப மெயின். இப்ப வேரியன்ட் ஆஃப் கன்சர்னா என்னன்னா, இப்ப அந்த வைரஸ் உங்களுக்கு தெரியும், அது சில டைம்ல இப்ப கொரோனாவே எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த 2வது வேவ் 3வது வேவ் எல்லாம் பாத்தீங்கன்னா அதோட உக்கிரம் இன்னும் அதிகமா இருக்கு. அந்த மாதிரி இப்ப இந்த ஹெச்எம்பிவி வைரஸ் ஏதாவது வந்து புது வேரியண்டா வந்திருக்கா, அந்த வேரியன்ட் ரொம்ப உக்கிரமா இருக்கா, அது இன்னும் ஸ்பீடா பரவுதா, இதெல்லாம் மட்டும்தான் வந்துட்டு நம்ம கொஞ்சம் கன்சர்னா வந்துட்டு பார்க்கணும். அது நம்ம WHO கிட்ட இருந்து இன்னும் அந்த மாதிரி வந்து பெருசா ஒரு தகவல் வந்துட்டு வரல அப்படின்னு தான் எடுத்துக்க முடியும். மற்றபடி வந்துட்டு ஹெச்எம்பிவின்றது இந்தியாவுக்கு புதுசு இல்லை. ஓகே சார். அதேமாதிரி நாம ஆல்ரெடி போட்டிருக்க வேக்சின், அதாவது கோவேக்சினாக இருக்கட்டும், இந்த கோவிஷீல்டாக இருக்கட்டும், அந்த வேக்சின்லாம் வந்து இந்த ஹெச்எம்பிவி வைரஸை வந்து தடுக்குமா சார்? இல்லை சார், அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தவறுதலாக போய் முடியும். பட் ஆனால் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம கோவிட் இல்லை எந்த வேக்சின் நம்ம போட்டாலும் அந்த வேக்சின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்போட எதிர்ப்பு சக்தியை தூண்டுது, மெமரி அதிகப்படுத்துது. ஆனால் அதிகப்படுத்தி என்ன பண்ணுதுன்னா, அந்த கொரோனா வைரஸ் வரும்போது அதை அட்டாக் பண்ணுறது எப்படி அப்படின்ற மெமரி அதுக்கு இருக்கு. ஸோ அந்த மெமரி வந்து ஹெச்எம்பிவிக்கும் யூஸ் ஆகுமா அப்படின்னா வந்துட்டு ஒரு டிபேட்டபிள் டாபிக், ஓகேங்களா? ஒரு 50% ஆஃப் த டாக்டர்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக யூஸ் ஆகும்னு சொல்லுவாங்க, ஒரு 50% ஆஃப் த டாக்டர்ஸ் வந்துட்டு யூஸ் ஆகாதுன்னு சொல்லுவாங்க, சில பேர் வந்துட்டு ஒரு 50-50 ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து ஒரு 50-50 கேட்டகரி டாக்டர் தான் நானும். ஸோ கண்டிப்பாக இந்த வேக்சின் போட்டிருக்கிறதுனால வந்துட்டு இது ப்ரொடெக்ஷன் கொடுக்குமா அப்படின்ற மாதிரி இருந்தால் ஒரு 50-50 அப்படின்னு எடுத்துக்கலாம். 100% இது ப்ரொடெக்ஷன் கொடுக்கும்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது அப்படின்றதான் சொல்லுவோம். ஏன்னா இப்போ நீங்கள் ஹெச்எம்பிவிக்கான வேக்சின் போடல, நீங்க போட்டது கோவிட்கான வேக்சின். ஸோ கோவிட்கான போட்ட வேக்சினோட ஒரு எதிர்ப்பு சக்தி தூண்டி இருக்கும். அந்த எதிர்ப்பு சக்தி வந்து ஒரு 50% வந்து இதுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கலாம்ன்றதான் நம்ம பார்வையா இருக்கு. அந்த வேக்சினை பத்தி நிறைய பேர் புரிதல் இல்லாம ஒரு மாதிரி தப்பாலாம் சொல்றாங்களா சார்? நீங்க உங்க பார்வை என்ன சார்? உங்களோட எது ஹெச்எம்பிவி வேக்சினா கோவிட் வேக்சின்? கோவிஷீல்டே வந்து பாத்தீங்கன்னா தப்பு, நம்ம வந்து இல்ல தான் பாதிப்பு வரும் அந்த மாதிரி. இல்ல அதெல்லாம் வந்து முற்றிலும் வந்து தவறான கருத்து. அதெல்லாம் முற்றிலும் போய் அதில் எந்த விதமான வதந்திகளுக்கும் வந்து இடமே கிடையாது. அந்த கொரோனா டைம் அப்போ அந்த 2வது வேவ்ல எத்தனை பேர் கொத்தா இருந்தாங்க நம்ம பார்த்தோம். அதே மாதிரி ஆனால் ஆமிக்ரான் வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இறப்பு சதவீதம் ரொம்ப குறைஞ்சிது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமிக்ரான் ரொம்ப ஹைப் பண்ணப்பட்டது. ஆமிக்ரான் இன்னும் 5 மடங்கு பொட்டன்ட், இன்னும் எத்தனை பேர் சாக போறாங்கன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி. ஆனால் ஆமிக்ரானுக்கும் அந்த 2வது வேவுக்கும் நடுவில் வந்த முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தடுப்பூசி தான். ஸோ தடுப்பூசி போட்டதுக்கப்புறம் இறப்பு சதவீதம் டிராஸ்டிக்காக குறைஞ்சிது. அதனால தடுப்பூசி தான் அந்த இடத்துல சேவே பண்ணுச்சு அப்படின்றத மாற்றுக்கிறது கிடையாது. அதுமாதிரி எல்லா இடத்துலையும் தடுப்பூசி தான் வந்து நிறைய விஷயத்துக்கு சேவ் பண்ணியிருக்கு. இப்போ வந்து நிறைய பேர் கூணா பிறக்கிறது இல்லை, நொண்டியாக பிறக்கிறது இல்லை, அது காரணம் போலியோவால் நம்ம ஒழிச்சு கட்டியிருக்கோம். எல்லாமே தடுப்பூசினால மட்டும்தான் முடிஞ்சுது. அதனால வந்துட்டு இந்த வேக்சினோட ரிஸ்க் பெனிஃபிட் ரேஷியோ அப்படின்னு நம்ம ஒன்று இருக்கு. இப்போ நீங்கள் வந்து கோடிக்கணக்கான பேருக்கு போடுறீங்க, அதில் வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 பேருக்கு வந்து ஏதாவது ஆகுதுன்னா அது வந்து நம்ம ரிஸ்க்குன்னு சொல்லவே முடியாது. ஆனால் மீதி இருக்கிற வந்துட்டு கோடிக்கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 99 கோடி ஆஃப் த பீப்புள்ஸ் நல்லா வாழ்றாங்க அப்படின்னும் போது வந்துட்டு அவங்களாம் ப்ரொடெக்ட் செய்யப்படுறாங்கன்னும் போது அங்கே தான் நம்மளுக்கு பெனிஃபிட் அதிகமாக இருக்குது.
ஓகேங்களா. ஒரு 2-3 பேருக்கு வந்து ஆயிருக்குன்றது அந்த வேக்சின் மேல நம்ம பழிய போடாம எவ்வளவு மற்ற அதர் காரணங்கள் இருக்கு. கொரோனா டைம் அப்போ வந்துட்டு போய் அவன் ஸ்ட்ரெஸ், வீடை இழந்துட்டான், காசு இல்லை, மனக்கவலை, எவ்வளவு பேர் அதுல வந்து குடிக்கிறவங்களா மாறி இருக்காங்க, இல்லைன்னா சிகரெட் பிடிக்கிறவங்களா மாறி இருக்காங்க. அதே மாதிரி வந்துட்டு அவங்களுக்கு கொரோனாவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஹார்ட் அட்டாக் இது மாதிரிலாம் உண்டாக்குது அப்படின்னும் போது வேக்சின் மேல பழிய போடுறது வந்து நம்மள வந்து தலையில மண்ணவாரி போட்டுக்கிறோம். ஓகே சார். ஒருவேளை இந்த ஹெச்எம்பிவி வைரஸ் வந்து ரொம்ப தீவிரமா ஆச்சுன்னா நம்ம நாட்டில் வந்து இன்னொரு லாக்டவுன்றதை பார்க்க முடியுமா சார்? கண்டிப்பா வந்துட்டு ஒரு ரொம்ப தீவிரமா ஆச்சு அப்படின்ற மாதிரி இருந்தது. கேசஸ் எல்லாம் வந்துட்டு ஒரே நாள்ல வந்து பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கில் ரைஸ் ஆகுதுன்னா கண்டிப்பா லாக்டவுன் போட வேண்டிய ஒரு தேவை உண்டு. ஓகேங்களா. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ஆகுமா அப்படின்றது இப்போதைக்கு ஹைப்போதெட்டிக்கல். என்ன பொறுத்த வரைக்கும் ஆணிதரமா ஆகாது அப்படின்னு தான் நம்புறேன். ஏன்னா நம்ம ஊர்லாம் வந்துட்டு எப்பவுமே சளி, காய்ச்சல், நிறைய விதமான வைரஸ், பாக்டீரியாவெல்லாம் வாங்கி பழகின மக்கள். ஓகேங்களா. நம்ம ஒன்றும் அப்படியே வெள்ளைக்காரன் கிடையாது. அப்படியே சுத்தம், அப்படியே த கிரேட், த ஜென்டில் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. நம்மலாம் வந்துட்டு அந்த நம்மளோட சீவேஜ் பக்கத்துலேயே நம்மளோட பசங்கள்லாம் வாழ்றாங்க. ஓகேங்களா. நம்மளோட பிளாட்ஃபார்ம்ல எவ்வளோ பேர் வாழ்றாங்க. அதே மாதிரி வீட்டுலேயும் பார்த்தீங்கன்னா எல்லாமே கொண்டு கொடுத்தணும். ப்ளஸ் வந்து ரொம்ப க்ரௌடடு, ரொம்ப நெரிசல், நம்மளாம் தப்பிக்கலாம் போக முடியாது. ஒருத்தர் இரும்புறானா பக்கத்தில் இருக்க ஒரு 100 பேர் அடிவாங்க தான் செய்யும். அதனால வந்துட்டு இந்த ஊரில் வந்துட்டு நம்ம என்ன சொல்றது, சும்மா ஜாதி மதம் பேசலாமே தவிர ஆனால் எவன் மூச்சு விட்டாலும் இன்னொருத்தவங்க உள்ள வாங்க தான் செய்யணும். ஓகேங்களா. அந்த விதத்தில் வந்து கிருமி நம்மளை எல்லாரும் ஒற்றுமையாக்குது, நம்மளாம் மனிதர்கள்ன்றது உணர்த்துது. அதனால வந்துட்டு நம்ம ஊர் மக்கள் பொறுத்த வரைக்கும் ஐ டோன்ட் திங்க் ரொம்ப பிரச்சனை ஆகாது. ஏன்னா டிவி எல்லாத்தையும் பார்த்த நாடுங்க. அதனால வந்துட்டு நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். அப்படி ரைஸ் ஆனாலும் பார்த்துக்கலான்டான் இருக்கேன். ஓகே சார். அதேமாரி ஏன் பொதுவாக சைனாவில் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வைரஸ்லாம் உருவாகுது, என்ன காரணம் சார்? இல்லை அதுதான் வந்துட்டு அங்கே ஒரு லேப் இருக்குது. ஓகேங்களா. ஒரு பயோ லேப் ஒன்று வச்சுருக்காங்க, ரிசர்ச் லேப் வச்சுருக்காங்க. ஏன் இப்போ ரீசெண்டாக ஒரு 2 வாரம் முன்னாடி கூட வந்துட்டு தந்தியில் வந்துட்டு நான் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தேன். நம்ம அங்கே ஒரு நெறியாளர் கேட்டிருந்தாரு. இன்னொரு சயின்டிஸ்ட் ஒருத்தர் பேசியிருந்தாரு. என்னன்னா வந்துட்டு இந்த அமெரிக்கா சைடில் இருந்துட்டு தேர் கன்ஃபார்மிங் தட்டு சைனாலேருந்து தான், அந்த வூஹான்லேருந்து தான் வந்துட்டு அந்த லேப்ல இருந்து தான் கோவிட் வந்து கசியப்பட்டிருக்கு, அது ஒரு ரிசர்ச் வைரஸ் தான் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தாங்க. ஸோ வந்து ஒரு பயோ டெரரிசம் ஒரு ஆங்கிள் இருக்குமா, ஏன் இந்த மாதிரி அடிக்கடி வந்துட்டு ஒரு கிருமி சைனாலேருந்து லீக் ஆகுது, இதை நம்ம விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பேரி போகுது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு ஒரு சர்வதேச பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன். பெரிய பெரிய தலைங்க பேச வேண்டிய வச்சோம். நம்ம சைட்லேருந்து ஜி பேச வேண்டிய விஷயம், அந்த சைடில் இருந்துட்டு நம்மளோட இப்போ தான் மாறிட்டார் ட்ரம்ப் சார் பேச வேண்டிய விஷயம், அதே மாதிரி புட்டின் சார் பேச வேண்டிய விஷயம், இவங்க எல்லாருமே ஜி பின்பிங் அவர் தானே வந்து சைனாவில் இருக்காரு, அவரோட இவங்களாம் சேர்ந்து பேச வேண்டிய விஷயம் சார் அது. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயத்தை யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஹிஸ்ட்ரி இருக்குது. ஆந்த்ராக்ஸ் பாக்டீரியாவை இந்த மாதிரி வந்து பயோவாரா யூஸ் பண்ணியிருக்காங்க, ஃப்ளூவை இந்த மாதிரி பயோவாரா யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வைரஸஸ்லாம் பயோவார் வெப்பனாக யூஸ் பண்ண முடியும். ஏன்னா வந்து ஒரு பொருளாதாரமோ இல்லைனா வந்து குண்டடிச்சு தான் ஒரு நாடை வந்து போர் தொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்களோட இதுவை வந்துட்டு ஜஸ்ட் ஒரு இந்த மாதிரி ஒரு வைரஸை பரப்பி விட்டால் ஒரே நாளில் அவங்க எக்கனாமி டவுன். இப்போ யோசிச்சு பாருங்க, கோடிக்கணக்கான பேர் ஹாஸ்பிட்டலில் தேடி வராங்க, மருந்துக்கெல்லாம் கவர்மெண்ட் தானே காசு தரணும். அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணணும், முடிஞ்சிருச்சா. ஸோ அதனால் வந்து கடன் தான் வாங்கும், அப்போ இன்னும் கவர்மெண்ட் திவால் தானே. ஸோ அதனால் வந்து இதெல்லாம் ஒரு பெரிய டாபிக், பயோ வாரா இது யூஸ் பண்ணுறாங்களான்ட்டு. ஸோ நம்ம அது உள்ள நம்ம ஒரு கமிட்டிலையோ இதுலையும் கிடையாது, நம்ம வந்து வேலை செய்கிற ஒரு மருத்துவர்ன்றதுனால. ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் அதை பற்றி வந்து முடிவு செய்ய வேண்டியது WHO-வும் சரி, ப்ளஸ் மற்ற எல்லா நாடோட பிரசிடென்ட்டும் சேர்ந்து, பிரைம் மினிஸ்டரும் சேர்ந்து தான் அதை பற்றி பேசணும். ஏன் சைனாவில் மட்டும் இந்த மாதிரி அடிக்கடி வருதுங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் பண்ணாலே எங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்ட்டு சும்மாவே இருக்க மாட்டீங்களா அப்படின்னு. ஓகே சார். வைரஸ் ஒரு பக்கம் இருந்தாலுமே இப்போ இருக்கக்கூடிய காற்றோட மாசு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது. எல்லாருக்குமே டஸ்ட் அலர்ஜி வருது, த்ரோட் பெயின் வருது, கோல்டு வருது, அந்த மாதிரி நிறையா போயிட்டு இருக்குது. முன்ன மாதிரி ரோடும் இல்லை, இப்போ ஃபுல்லாகவே டஸ்ட்டாக பரவிட்டு இருக்கு. அந்த மாதிரி இதுலேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு நம்ம என்ன சார் பண்ணாங்க? ரொம்ப கஷ்டம் சார். ஏன்னா வந்துட்டு நம்ம சாப்பிடாம இருந்துடலாம், சுவாசிக்காமல் எப்படி இருப்பீங்க? ஓகேங்களா. இப்போ சரி இந்த பானிபூரி கடையில் போய் சாப்பிடாத, இந்த போய் பிரியாணி ஏன் சாப்பிட்ற நைட்டு சாப்பிடாத, இதெல்லாம் நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. நீ போயிட்டு ரோட்டில் போய் சுவாசிக்காதுன்னு சொல்ல முடியுமா? இல்லை ரோடுக்கே போகாதுன்னு சொல்ல முடியுமா? ரூம்லேயே உட்காந்துன்னு சொல்ல முடியுமா? எப்படி நம்ம மனுஷன் வாழ்க்கை வந்து யதார்த்தமாக யோசிச்சு பார்த்தோம்னா இட்ஸ் அ சர்வைவல். போயிட்டு நம்ம வேலை செய்யணும், அப்போ தான் ஒரு காசு வரும், அந்த காசு வச்சு நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும், குழந்தை இது பண்ணணும். ஸோ இட்ஸ் அல்டிமேட்லி இட்ஸ் அண்ட் சர்வைவல். இது தான். அப்படின்னு இருக்கும்போது எல்லாம் ரோடுக்கு போக வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அப்படின்னு இருக்கும்போது ரோட்டில் அவ்வளோ வாகனங்களை தாண்டி எங்கே பார்த்தாலும் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை, எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா ரோடை தோன்றாங்க, எப்போ பார்த்தாலும் இந்த மெட்ரோன்னு ஒரு ஒர்க் வேறு ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ சிட்டி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா டஸ்ட் மயமாக இருக்குன்றதுல மாற்றுக்கிறது கிடையாது. அதுலேருந்து ஒரு மனுஷன் அவனை ப்ரொடெக்ட் பண்ணிக்கோ அப்படின்றது முதல்ல ஈஸியாக வெளியே போகாதனால எப்படி போகாமல் இருக்க முடியும்? அதை தாண்டி போங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆங்கிள் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து ப்ரொடெக்ஷன்ஸ் எடுக்க வேண்டிய தேவை இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ஸ் லைக் இந்த மெட்ரோஸ் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா. ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்க பைக்லனா உட்காந்துக்கிட்டு இங்க இருந்து 800 வரைக்கும் போறீங்க, வியாசார்பாடி வரைக்கும் போறீங்கன்னா பாவம் என்ன வருது, அந்த புகையிலேயே புருக்குன்னு வண்டியை ஓட்டிக்கிட்டு கஷ்டம். கார் இருக்கவங்க கொஞ்சம் பிரச்சனை கிடையாது, ஆனா அவங்க அதுவும் டிலே ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பப்ளிக் இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் எல்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் இயல்பாக்குறதுன்றது ஒரு ஈஸி வழி. அப்புறம் எல்லாரும் மாஸ்க் போட்டுங்கன்னு டாக்டர் ஈஸியா சொல்லிடலாம். ஓகேங்களா. ஆனா அந்த மாஸ்க் மெயின்டைன் பண்றது அது ஒரு தொல்லையா இருக்கு. ஒரு பாட்டிலாம் ஒரு மாஸ்க் ரின் சோப்பு வச்சு தேய்ச்சிட்டு ஒரு 100 நாள் போட்டுட்டு இருக்கு. அந்த மாஸ்க்லயே அதுக்கு இன்ஃபெக்ஷன் வந்துடும் போல. ஸோ இந்த மாதிரி நம்ம மக்களுக்கு எதை சொல்லி நம்ம
புரிய வைக்கிறதுன்னு தெரியல. ஸோ கண்டிப்பாக ப்ரொடெக்ஷன் ஆங்கிளில் மாஸ்க் அப்படின்றது இருக்குதான், நம்ம மாற்று கருத்து இல்லை. அப்புறம் நம்ம ஃபேஸை கவர் பண்ணிக்கிறது, இவ்வளோ தான் நம்ம பண்ண முடியும். இதை தாண்டி வந்து தெரிஞ்சே நீங்கள் வந்து புகை பிடிக்காதீங்க, தெரிஞ்சே பப்ளிக் இடத்துல புகை பிடிக்காதீங்க, புகை பிடிக்கிறவங்க கூட நிற்காதீங்க. இந்த மாதிரி ப்ரொடெக்ஷன் ஆங்கிளும் நம்ம சைட்லேருந்து பண்ணணும். ப்ளஸ் வயசானவர் முதியோர்கள்லாம் தடுப்பூசி கண்டிப்பாக போட்டுக்கோங்க. இன்ஃப்ளூயன்ஸா தடுப்பூசி வருஷம், அப்போ அந்த நிமோனியா தடுப்பூசி 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி, இந்த மாதிரி ப்ரொடெக்ஷன் ஆங்கிளும் பண்ணுங்க. அதர் தேன் தட் காற்றை பியூரிஃபை பண்ணுறதுன்றது அரசோட கடமை. ஓகேங்களா? எவ்வளவு செடிகளை நட்டுறோம், நம்ம சைட்ல இருந்து நம்ம வீட்டுல செடியை நடலாம். பட் ஆனா தெரு ஃபுல்லா பச்சையா இருக்கணும், தெரு ஃபுல்லா வந்துட்டு இதுவா இருக்கணும் அப்படின்ற மாதிரி. இப்போ ஒரு ஆங்கிள் இப்ப நான் பேசும்போது நான் தமிழர் சீமான் மாதிரியே உங்களுக்கு தெரியும். பட் அவரு தான் நிறைய இதெல்லாம் சொல்றாரு. ஆனா நல்ல விஷயம் தானே, கண்டிப்பா உண்மை தானே. காடு, மரம், செடி, கொடி, விலங்குகள் இதெல்லாம் இல்லைன்னா மனுஷர்களும் இல்லை அப்படின்றது தான். இப்ப பாருங்க, நீங்க சொல்றீங்க, கேட்குறீங்க என்கிட்ட கேள்வி, காத்து இப்படி ஆயிடுச்சு, நம்ம சுவாசிக்க கஷ்டமா இருக்குன்னு. இதை தானங்க குளோபல் வார்மிங், இதை தானே சொல்றோம் நம்ம. அப்ப இந்த இடத்துல தான் வந்துட்டு நம்மளோட வசதி வாய்ப்போட நம்மளோட உயிரினங்களோட வசதி வாய்ப்பும் நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருப்போன்றது இம்பார்ட்டன்ட். இல்லைன்னா பூமி வந்து வாழ முடியாத ஒரு இடமா கூடு சீக்கிரம் மாறிட்டே இருக்கு. அண்டார்டிகால ஐஸ் உருவிக்கிட்டே இருக்கு. அண்டார்டிகா மொத்த ஐஸை உருவிச்சுன்னா வந்துட்டு சுனாமி வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-25 கிலோமீட்டர் வரும்ன்றான். அப்போ சென்னைன்ற சிட்டியே இருக்காது. ஓகேங்களா? டைரக்டா நம்மளோட சிட்டி வந்து திண்டிவனமா தான் இருக்கும். ஓகே, அப்போ இதெல்லாம் இந்த சென்னை எல்லாமே வந்து கடல் கீழே போயிருக்கும். அப்படின்னு இருக்கும்போது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்ற ஆங்கிளில் வந்துட்டு ஓரளவுக்கு பண்ணாலும் இன்னொரு இடத்துல இயற்கையை சார்ந்த நம்ம விஷயங்கள் நம்ம செய்ய வேண்டிய தேவை இருக்குன்றா காலம் உணர்த்துது. ஓகே சார். இப்போ மாஸ்க் போடும்போது நிறைய பேருக்கு ஒரு புரிதல் இல்லை. என்னென்னா எனக்கு நிறையா இருக்கும், நம்ம மாஸ்க் போடுறோம், ஆக்சிஜன் இன்ஹேல் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடு விடுறோம், மறுபடியும் அதே தான் நம்மளுடைய இன்ஹேல் பண்ணுற மாதிரி இருக்குல்ல, அது நல்லது இல்லை தானே சார்? இல்லை அப்படின்னு கிடையாது. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் மாஸ்க்கை ஃபிட் பண்ணுறீங்கன்னா வந்துட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து நீங்கள் விடுற காற்று அது உள்ளே ஏதாவது இருக்கும் திருப்பி நீங்கள் இழுப்பீங்கன்னா கிடையவே கிடையாது. நீங்கள் இன்ஹேல் பண்ணும்போது எப்படி காற்று உள்ளே வருது, அப்போது அது வெளியே இருந்து தானே உள்ளே வருது. அதே மாதிரி நீங்கள் வெளியே விடும் போது அந்த போர்ஸ் வழியாக வெளியே போயிடும். ஓகேங்களா? ஸோ திருப்பி நீங்கள் இழுக்கிறது ஆக்சிஜனாக தான் இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் ஒன்றும் வேக்கம் கம்பார்ட்மெண்ட்டில் கிடையாது. அங்கே நீங்கள் விட்டுட்டு திருப்பி இழுக்கிறது வந்து கார்பன் டை ஆக்சைடாக மாறிடும் அப்படின்றதுக்காக. அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் எல்லாரும் ஒரு நிமிஷம் இல்லை, ஒரு 10 செகண்ட் கூட நீங்கள் உயிரோடு இருக்க மாட்டீங்க. மூச்சு திணறிடும், கஷ்டப்பட்டுருவீங்க, உடனே லாஸ் ஆகிடுவீங்க. இப்போ எக்ஸாம்பிள் வேக்கம் ரூமில் மாட்டணும்னா தானே நடக்குது. ஸோ இங்கே அப்படி கிடையாது. நீங்கள் நினைக்கிற மாதிரி மாஸ்க்னா அப்படி மொத்தமாக சீல்டுன்னு கிடையாது. அது போர்ஸ் தான் வந்துட்டு இருக்கும். அந்த போர்ஸ் வழியாக பார்த்தீங்கன்னா அந்த பாக்டீரியா வைரஸுக்கெல்லாம் ஃபில்டர் பண்ணுறதுக்கு தான் அந்த போர்ஸ், பெரிய பெரிய டஸ்ட்லாம் வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்கு தான் வந்துட்டு அந்த போர்ஸ். தவிர காற்றுன்றது ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு பரிமாற்றத்தில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகே சார். இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெஞ்சு சளி அந்த மாதிரி டஸ்ட்னால அப்படி ஆகுது. எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மூச்சு விடும் போதே ஒரு மாதிரி இருக்கும். பக்கத்தில் இருக்க பசங்களாம் கேட்பாங்க, என்னடா ஒரு மாதிரி சத்தம் கேட்குது நீ மூச்சு விடும் போது, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதுலேருந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம என்னமே ஃபுட் எடுத்துக்கலாம், இல்லாட்டி என்ன சார் பண்ணலாம்? இல்லைங்க, இப்போ ஃபுட்டுன்னு ஆங்கிள் நிறைய பேஷண்ட்ஸ் என்கிட்ட கேட்குறாங்க, நுரையீரல் ஃபுட்டுன்ட்டு. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நீங்கள் நுரையீரல் உள்ள சாப்பாடை போடுறீங்களா, காற்றை போடுறீங்களா? காற்று தான் போடுறோம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஒரே லைனில் சொல்லணும்னா காற்று தான் இங்கே பிரச்சனை. இந்த சாப்பாடுனால வந்துட்டு நுரையீரல் பாதிக்கப்படுன்றது வந்து தப்பு. சாப்பாடுனால வந்து வெயிட் போடுது, சுகர் வருது, இல்லைன்னா அல்சர் வருது, இதெல்லாம் எஸ். பட் ஆனால் நுரையீரலை பாதிக்கப்படுறது டேரெக்டாக நம்ம சுவாசிக்கிற காற்று. ஏன்னா காற்று தான் நுரையீரலில் போகுது. அப்போ காற்றுல கிருமி இருந்தால் நுரையீரல் தொற்று, காற்றுல தூசி போக இருந்ததுன்னா வந்துட்டு ஆஸ்துமா, சிகரெட் பிடிச்சிங்கன்னா சிஓபிடி, கேன்சர் அப்படின்னு தான் நுரையீரல் நோய்கள் வருது. அப்போ முடிஞ்ச அளவுக்கு இதை தான் நம்ம ப்ரிவென்ட் பண்ண பார்க்கணும். ஸோ அதனால தான் நான் வந்து ஏர் பொல்யூஷனை குறைங்க, ஸ்மோக்கர்ஸை கம்மி பண்ணுங்க இப்படின்ற ஆங்கிளில் சொல்கிறோம். அதை தாண்டி வந்து நீங்கள் வீட்டுக்குள்ளே இந்த இண்டோர் பொல்யூஷன், இந்த கொசுவத்தி, ஊதவத்தி, ஆல் அவுட், சாம்பிராணி, மஸ்கிட்டோ காயில், பாத்ரூம் ஆசிட், ப்ளீச்சிங் பவுடர், லிஸ்ட் போட்டே போகலாம். இது எல்லாமே வந்து புகை தானே, எல்லாமே வந்து இன்ஹேலன்ஸ் தானே, எல்லாம் இரிட்டன்ஸ் தானே. அந்த காலத்துலாம் கொசுனா கையில் எப்படி அடிப்பாங்க, இப்போ உட்காந்து பார்த்தா புஷ்ன்னு ஒரு ஸ்ப்ரேவை வச்சு அடின்னு அடிக்கிறாங்க. அந்த ஸ்ப்ரேல குழந்தை படுத்து தூங்குது. அப்படின்னும் போது இன்ஹேல் பண்ணும்போது என்ன பிரச்சனை ஆகுது? அப்போ இன்னொருத்தவங்க வியாபாரம் இல்லைன்னா வந்துட்டு இதுக்காக வந்துட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல தள்ளப்படுறோம். ஓகேங்களா? அதை நம்மளே பாதிக்கின்றது அறியாமையில வந்து போகுது. அப்பெல்லாம் கொசு சும்மா கையில் அடிச்சாங்க, இல்லை வலையை மாட்டிட்டு தூங்குறாங்க, அவ்வளோதான் போதும். அதை தாண்டி வந்து இல்லைன்னா அந்த ஸ்ப்ரே காஸ் பண்ற பிரச்சனைங்க வந்து கொசுவே பரவாயில்லன்னு தோணுது. ஓகேங்களா? கொசுவாது கடிச்சிட்டு கொஞ்சம் இரத்தத்தை குடிச்சிட்டு தேங்க்ஸ்டான்னு சொல்லிட்டு போயிடுது. சில நேரத்தில் டெங்கு இதெல்லாம் வருது, இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் வந்துட்டு இந்த ஸ்ப்ரே வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்தால் சில நேரத்தில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் அதிகமாகவே ஆகுது. ஸோ நம்ம வேறு விதமாக ஆஃப் மஸ்கிட்டோ ரிப்பலன்ஸை ட்ரை பண்ணணும். இப்போ நம்மளோட நெட்ஸு, நம்மளோட இது வலைகள் மாற்றுறது, எலக்ட்ரிக் பேட்டு, இல்லைனா வந்துட்டு நம்ம அந்த காலத்துலலாம் நம்மளோட வேப்பலை எண்ணெய் தடவிப்பாங்க, இல்லைனா இந்த ஆயில் தடவிப்பாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிறது வந்து மோர் பெட்டர் அப்படின்ற ஒரு ஆங்கிளில் நான் பார்க்குறேன். ஓகே சார். இவ்வளோ கேட்ட கேள்விக்கெல்லாம் ரொம்ப தெளிவாக ஆழமாக பதில் சொன்னீங்க சார். நேரத்துக்கு நன்றி சார். நன்றி சார்.